Welcome to part 5 video. போன வீடியோவில் நம்ம பேராகிராஃப் டேக் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த பேராகிராஃப்குள்ளே போல்டு எப்படி போடுறது, இட்டாலிக் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது இமேஜ் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். part5.html டைப் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம். ஓகே, F:'ல் இருக்க தமிழ் டெக்ஸ்ட்குள்ளே HTMLன்ற ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு நம்ம part5.html அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறோம். HTML டைட்டிலில் HTML part 5. இப்போ பாடிக்குள்ளே img அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இங்கே சோர்ஸ்னு ஒரு அட்ரிபியூட் ஓப்பன் ஆயிருக்கு. இதுவரையும் நம்ம பார்த்த டேக்ஸில் அட்ரிபியூட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் இமேஜ் டேக்குக்கு அட்ரிபியூட் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இமேஜ் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இமேஜ் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சோர்ஸ் src அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அது welcome.png. சோர்ஸில் போய்ட்டு welcome.png அப்படின்னு டைப் பண்ணி சேவ் பண்ணிடுறீங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்டரில் போகிறோம், அங்கே ரைட் கிளிக் பண்ணுறோம், ஓப்பன் வித் ஃபயர்ஃபாக்ஸ். ஓகே, சூப்பர். நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு, இமேஜும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இந்த இமேஜ்ன்ற டேக்கும் செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். இதை நீங்கள் தனியாக க்ளோஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. வேணும்னா அதே டேக்லேயே நீங்கள் பேக்ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் டேக்குள்ளே வேறு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ALT அப்படின்னு இன்னொரு அட்ரிபியூட் இருக்குது. அப்புறம் வித் அண்டு ஹைட். ஓகே, இப்போ ALT அப்படின்னா என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இமேஜ் அந்த இடத்துல வரல, டவுன்லோட் ஆகலை அப்படின்ற போது இந்த ஆல்டர்னேட்டிவ் அட்ரிபியூட்டில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது டிஸ்பிளே ஆகும். நான் சும்மா வெல்கம் இமேஜ் அப்படின்னு போடுறேன். இங்கே வித்தில் வந்து நம்ம பர்சன்டேஜில் கொடுக்கலாம், இல்லை வந்து பிக்சல்ஸில் கொடுக்கலாம். நான் இப்போது ஜஸ்ட்டு 100% அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் பர்சன்டேஜில். இப்போது ப்ரௌசரில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% பேஜ் ஃபுல்லாக அந்த இமேஜ் வந்திருக்கும். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் பெரும்பாலும் இமேஜில் கொடுக்க மாட்டோம், அதில் பிக்சல்ஸ் தான் கொடுப்போம். இப்போ இதில் வந்து ஒரு 200 பிக்சல்ஸ், 150 பிக்சல்ஸ் கொடுத்தோன்னா அந்த பிக்சலுக்குள்ளே இது ஃபிட் ஆகிருக்கும். நம்ம இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா அந்த இமேஜோட ஒரிஜினல் சைஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த ஆல்டர்னேட்டிவ் டேக் எப்போ யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். சில நேரத்தில் நீங்கள் இமேஜ் அந்த லொக்கேஷனில் இல்லை, நீங்கள் ஃபைல் நேம் தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஆல்டர்னேட்டிவ் டேக் டிஸ்பிளே ஆகும். welcome 1.png அப்படின்னு சொல்லி நாங்கள் டைப் பண்ணியிருக்கேன். அதே பேஜில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெல்கம் இமேஜ் அதோட ஆல்டர்னேட்டிவ் டேக் டிஸ்பிளே ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் நாங்கள் சோர்ஸ் ஈக்குவல் டு welcome.pngன்னு டைப் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டரில் நான் எங்கே HTML ஃபைல் சேவ் பண்ணியிருக்கனோ அதே லொக்கேஷன்லேயே என்னோடய இமேஜ் ஃபைலையும் வச்சுருக்கேன். அதனால் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் இமேஜ் நேம் மட்டும் சோர்ஸில் டைப் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இந்த இமேஜ் வேறு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். imgன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே இந்த இமேஜ் ஃபைலை ட்ராக் பண்ணி போடுறேன். இப்போது அந்த இமேஜ் வந்து HTMLக்குள்ளே imgக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. அதை எப்படி நம்ம இங்கே கால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ HTMLும் இமேஜும் சேம் ஃபோல்டரில் ஒரே இடத்துலையே இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் இமேஜ் நேம் மட்டும் போடுறோம். இன்கேஸ் அது வந்து அதுக்குள்ளே இருக்க இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஃபோல்டர் நேம் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு img/ போட்டு அந்த இமேஜ் நேம் டைப் பண்ணோம். இப்போ போய்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா we will get an image. We will come with next video soon.